லியோபிஸ் சிஸ்டமில் கடன் விற்பனை செய்யும் முறை இந்த வீடியோவில் காணப்படுகின்றது. செப்டம்பர் 5, 2023 அன்று ராஜநாதன் 2 வளையல்கள் வாங்கினார். முதல் வளையலின் எடை 12.5 கிராம் ஆகவும் அதன் விலை 8,46,000 ரூபாய்க்கும், இரண்டாவது வளையலின் எடை 8.4 கிராம் ஆகவும் அதன் விலை 5,55,000 ரூபாய்க்கும் கடனுக்கு விற்பனை செய்கிறோம் எனின் இதை பதிவு செய்யும் முறை சேல்ஸ் ஃபங்க்ஷன், ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி மற்றும் ட்ரேடிங் கீழ் காணப்படுகின்றது. கடன் விற்பனைக்கான டாக்குமெண்ட் கோட் மற்றும் டிரான்சாக்ஷன் கோட் ஐ தெரிவு செய்து கண்டினியூ செய்யுங்கள். இங்கு முதல் காலம் ஐ கிளிக் செய்யுங்கள். டேட், சேல்ஸ்மேன், ஸ்டோர் போன்றவை தானாக பதிவு செய்யப்படும். குறித்த சேல்ஸ்மேன், கஸ்டமர் மற்றும் கரன்சி தெரிவு செய்து கண்டினியூ செய்யுங்கள். விற்பனை செய்யும் பொருள் ரீட்டெயில் எனின் ஆட் ரீட்டெயில் மூலம் தெரிவு செய்யலாம். ஹோல்சேல் ஆயின் ஆட் ஹோல்சேல் மூலம் தெரிவு செய்யுங்கள். இங்கு ப்ராடக்ட் ஐடி ஐ பிக் செய்யலாம் அல்லது லேபிளில் காணப்படும் ப்ராடக்ட் ஐடி ஐ டைப் செய்யலாம். பதிவு செய்தவுடன் டிஃபைன் செய்யப்பட்ட கோல்ட் மார்க்கெட் பிரைஸ், ஓவர்ஹெட் மற்றும் மார்ஜினுக்கு ஏற்ப விலை டிஸ்ப்ளே ஆகும். சிஸ்டம் இல் காணப்படும் நேம் இல்லாமல் வேறு நேம், இன்வாய்ஸ் இல் குறிப்பிட வேண்டுமானால் இங்கு டைப் செய்யலாம். இங்கு மார்ஜின் அமௌண்ட் மாற்றுவதன் மூலம் விலையை அட்ஜஸ்ட் செய்யலாம். நீங்கள் குறிப்பிட்ட மார்ஜின் பெர்சென்டேஜ் சிஸ்டம் இல் பதிவு செய்யப்படும். அடுத்து ஹோல்சேல் ஐட்டம் பதிவு செய்யும் முறையை காண்போம். இங்கு குறிப்பிட்ட ஐட்டமின் எடையை பதிவிட விலை டிஸ்ப்ளே ஆகும். இங்கு ஓவர்ஹெட் மற்றும் மார்ஜின் மூலம் விலையை அட்ஜஸ்ட் செய்யலாம். இங்கு ஆட் செய்த ஐட்டம் விவரம் சேஞ்ச் செய்ய வேண்டுமாயின் மாடிஃபை பட்டன் மூலம் சேஞ்ச் செய்யலாம். பின்பு கண்டினியூ செய்யுங்கள். இறுதியாக கன்ஃபர்ம் செய்யுங்கள். இந்த டிரான்சாக்ஷனுக்கான சேல்ஸ் இன்வாய்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இந்த விற்பனை கன்ஃபர்ம் செய்யப்பட்டவுடன் அதனுடன் தொடர்புடைய அனைத்து அக்கவுண்டிங் என்ட்ரிஸ்,
ஸ்டாக் அப்டேட்ஸ் மற்றும் நிதி விவரங்களும் தானாகவே கணினி அமைப்பில் பதிவிடப்படும்.